அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சின்ன சின்ன செடி வச்சுருக்கேன். ரொம்பவே பெருசாலாம் இல்லை, ரொம்பவே ஆசைப்பட்டு ரொம்பவே சின்ன சின்ன செடி வச்சுருக்கேன். அதில் தான் நிறைய க்ரோத் வந்திருக்கு. அதை உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். காலையில் எந்திரிச்சதுமே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த வேலை தான். நல்லா செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு என்னென்ன செடி இருக்குதுன்னு அவங்க சொல்கிறேன். நிறைய ரோஸ் செடி தான் வச்சுருப்பேன். இது வந்து ரோஸ்மேரி இலை, இது வந்து சாமந்தி, வாடாமல்லி, இப்போ தான் துளிர்க்குது. இது வந்து ரோஸு, பெருசாக இருக்கும் ரோஸு, அதில் ஒரு மொட்டு இருக்குது. இந்த ரோஸ் வந்து இப்போ தான் லைட்டாக துளுக்குது, கொஞ்சம் காஞ்சி போச்சு. இது வந்து டிஃப்ரெண்ட்டான மிளகா செடி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, வச்சுருக்கேன். இது வந்து சங்குப்பூ செடி, ரொம்பவே ஹைட்டாக நீளமாக ரொம்பவே வளர்ந்துருக்கு. இது நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வச்சேன். இதில் நிறைய பூ எடுத்துட்டேன் நான். இது ஒரு ரோஸ் செடி, என் பொண்ணுக்கு ரோஸ் பிடிக்கும் அப்படின்றதால நான் டிஃப்ரெண்ட்டாக ரோஸ் செடியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இது அதிகமாக ரோஸ் செடி தான் இருக்கும். இதில் நிறைய செடி கொஞ்சம் வாடி போச்சு, அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக துளுக்குது. நிறைய ரோஸ் கலர் தான். இது ஒரு தக்காளி செடி, இப்போ தான் கொஞ்சமாக துளிர் விட்டுருக்கு, அங்கங்கே கொஞ்சம் பூவுமே இருக்குது. இது புதினா, என் பையன் வந்து இதை நட்டு வச்சுருக்காரு. இதை மஞ்சள் சாமந்தி, 2 சாமந்தி வச்சா அதில் ஒன்று செத்து போச்சு, ஒன்று நல்லாயிருக்கு. இது வந்து சங்குப்பூ விதை போட்டு என் பையன் வச்சுருக்கான் சின்ன ஒரு ஜாடியில், அது நல்லாவே வந்திருக்கு. இது வெத்தலை, பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிச்சின்னா இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் கஷாயம் போட்டு கொடுத்துருவேன். இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி தேங்காய்க்கு போடுறதுக்காக வச்சுருக்கேன். செம்பருத்தி, இது ஒரு ரோஸு. இது எங்கள் வீட்டில் நிறைய ரோஸ் தான் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாட்டு மருந்து செடியும் வச்சுருக்கேன். இது வீட்டு வாசலில் கொஞ்சம் அழகுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன செடியை வச்சுருக்கேன். மணி பிளான்ட்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதை தான் வச்சுருக்கேன். இது பாருங்க, இது கம்பி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் நானாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த பூவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நிறைய பூ வந்திருக்கு, அதனால் எல்லா ரோஸையும் கட் பண்ணிடலாம். சங்குப்பூவுமே ஒரு 2 பூ இருக்குது. நிறையா பூ இருக்கும், இப்போதைக்கு இப்போ 2 தான் இருக்குது. கொஞ்சம் வாடி போச்சு. ஃபஸ்ட்டு நான் தண்ணி விடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, இப்போ ஈவினிங்காக பிக்கும்போது கொஞ்சமாக வாட்டமாக இருக்குது. சாமந்தி பூ வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. ரோஸ் எல்லாமே அவங்க ஒன்று ஒரு நாளைக்கு வச்சுப்பாங்க. நிறையா இருக்கனால அவங்க தங்கச்சிக்கு கொடுப்பாங்க. அவங்க பக்கத்தில் அவங்க தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்குமே சேர்த்து எடுத்து பிச்சு வச்சுருக்காங்க. இந்த பூ வந்து என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பச்சை மிளகா வந்து விதை போடலாம் அப்படின்றதுக்காக, காய வைக்கலான்றதுக்காக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். சங்குப்பூலையுமே விதை நிறையா இருக்குது. சும்மா உங்கள் சாம்பிளுக்காக 3 பீஸ் காமிக்கிறேன். நிறையா பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய தோட்டம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.